வணக்கம் நண்பர்களே. பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா கூடாதா? பங்கு சந்தை ரிஸ்க் அதிகமானது என்று சொல்கிறார்களே, இதற்கெல்லாம் என்ன விடை? அப்படி பங்கு சந்தையில் முதலீடு செய்யாமல் விடுவது ஒரு நல்லது தானா? இதை குறித்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். முந்தைய அத்தியாயங்களை பார்ப்பதற்கு என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் பார்க்குறதுக்கு நிறைய சொல்லிட்டு வரேன். இது பங்கு சந்தையினுடைய அடிப்படை நுணுக்கங்களையும் அடிப்படை உண்மைகளையும் தெரிந்து கொள்வதற்கான வீடியோக்கள், ஆலோசனை வீடியோக்கள் தான், விழிப்புணர்வு வீடியோக்கள். இதை வைத்துக்கொண்டு பங்கு சந்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த அத்தியாயத்தில் இதெல்லாம் சரி. எப்போதுமே பங்கு சந்தை விளம்பரங்கள், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம் வரும்போது பங்கு சந்தை சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, கவனமாக முதலீடு செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். இதற்காக இந்த சிகரெட் குடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது, கேன்சர் வரும், இப்படிலாம் அச்சிட்டு அதையும் விற்கிறார்களே, அதுபோலத்தான் பங்கு சந்தையுமா என்று நீங்கள் கேட்டால் என்னுடைய பதில் அதுவல்ல. அது வேறு, இது வேறு. ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இதில் நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போடலாம் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை கூறலாம். என்ன அது? அதை சொல்வதற்கு முன்னால் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து, இந்த பங்கு சந்தை பற்றி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ரிஸ்க் அதிகம்னு சொல்கிற இதில் நம்ம முதலீடு ஏன் செய்யணும்? வங்கி சேமிப்பு, அஞ்சலக சேமிப்பு, எஃப்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லலாம். இந்த வங்கி சேமிப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி இதெல்லாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை விட கொஞ்சம் எளிமையானது தான். பங்கு சந்தை ரிஸ்க் தான், ஆனால் லாபம் அதிகம். எதில்? பங்கு சந்தையில். எப்படி? வங்கி சேமிப்பில் உங்கள் முதலீடு செய்தால் வட்டி 4%, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு, அதாவது சேமிப்பு வங்கி. ஆர்டிக்கு 7% கிடைக்கலாம். வங்கிக்கு வங்கி அது மாறுபடும். ஆனால் பங்கு சந்தையில் கிடைக்கும் வட்டி விகிதம் 12%. சில நேரங்களில் இதற்கு மேல் கூட கிடைக்கலாம். 12 என்பது அவர்கள் கொடுத்திருக்கும் மிக மிக குறைந்த, அதாவது இருக்கையிலே லீஸ்ட் கேரண்டி, குறைந்தபட்ச உத்தரவாதம் 12%. நமக்கு சேமிப்பு கணக்கில் கிடைக்கிற வட்டியோ ஆர்டிக்கு ஒரு வட்டியோ இப்போதைக்கு பணம் வைக்கிறதுக்கு நிச்சயம் கட்டுப்படியாகாது. சரி, இதை பணவீக்கம்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டில் போடுறோன்னு பற்றி பேசியிருக்கோம். பணவீக்கம்னு வருதில்லை, அதெல்லாம் என்ன அப்படின்னா, இதை புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் உங்களுடைய இளம் வயதில், இன்று ஒரு 30-40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு இளம் வயதில் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்கும் ஒரு பழக்கம் உள்ள ஒரு காலங்களில், இப்போ எல்லாம் ஆன்லைனில் மிட்டாய் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்க ஒரு காலத்தில், அந்த மிட்டாய் ₹1 4 மிட்டாய் கிடைச்சிருக்கும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்று நீங்கள் அதே கடையில் கேட்டால் ₹1 ஒரு மிட்டாய் தான் கிடைக்கும். ஏனென்றால் பொருளின் விலை கூடும். இதுதான் பணவீக்கம். நாளாக இந்த பணவீக்கம் என்பது அதிகரித்து கொண்டு தான் போகும். பொருட்களின் விலையும் உயரும். அப்போ இந்த 4% வட்டியோ, 4% வட்டியோ, 7% வட்டியோ போதாது. அப்போ இதை தாண்டி முதலீடு செய்வது தான் ஓய்வு காலத்திற்கு. இதையும் வாங்கும் சக்தி என்பது வேறு. அதை தாண்டி மருத்துவ செலவு உட்பட்ட பல செலவுகள் வரும்போது இந்த பணவீக்கம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு இந்த வட்டி வீதம் போதுமா அப்படின்னு யோசனை பாருங்கள் சேமிப்பில். அப்போது கொஞ்சம் ஒரு கன்வின்ஸ் ஆவீங்க, இதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடலான்னு. நான் அடிக்கடி என்னுடைய வீடியோக்கள்லாம் போட்டிருப்பேன். அது ஒரு புதை ஒளி. சிறு முதலீட்டாளர்களை அது ஒரு நாளும் காப்பாற்றாது அப்படின்னு. அவர்கள் சிறு முதலீட்டாளர்கள், ஆனால் ட்ரேடிங் செய்வாங்க. ட்ரேடிங் தான் என்ன, அலோகேஷன் என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் ரிஸ்க் குறைவு. இங்கே ஷேர் மார்க்கெட்டில் எங்கே ரிஸ்க் குறையுது? 3 ஆண்டுகளுக்குள் தேவை என்றால் அதற்கேற்ற மாதிரி உள்ள பங்குகளில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது எத்தனை ஆண்டு பிளானுக்கு எதில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வரக்கூடிய அத்தியாயங்களில் சொல்கிறேன். ஸோ எதில் ரிஸ்க் குறைவோ, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் முதலீடு செய்தால் ரிஸ்க் குறைவோ அதில் நீங்கள் முதலீடு செய்து உங்களுடைய வயதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓய்வு காலத்திற்கு உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகளுக்கு மற்றும் பலவிதமான தேவைகளுக்கு உங்களுக்கு பயன்படும். அப்போது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் புரியுது இல்லையா? இதில் முதலீடு பண்ணால் நல்லபடியாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்குது. பெரும்பான்மையான ரிஸ்க்குகளையும் நான் போன அத்தியாயங்கள் பூரா சொல்லிட்டேன். பார்க்காதவங்க போன வீடியோக்கள் பார்த்துக்குங்க. இனி வரும் அத்தியாயங்களில் அலோகேஷன், மற்ற எந்தெந்த பங்குகளில் எப்படி நீங்கள் முதலீடு பண்ணால் எப்படி உங்களால் ஒரு ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்க முடியும், இதுகளை தொடர்ந்து கவனிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.